தப்பிச்சு ஓடிடலாம் மட்டும் நினைக்காதீங்களா? அடே நில்லுங்கடா, திரும்ப வாங்க. அடே நில்லுங்கடா, வாங்கன்றல. அடே நில்லுங்கடா, திரும்ப வாங்கடா. நம்ம இந்த தோட்டத்துல பதுங்கி இருக்கலாம். பூக்கள் நீங்க எங்க ஓட்டாலும் தப்பிக்க முடியாதுடா. டேய் தம்பி, என் பின்னாடியே வா. எஸ்கேப் ஆயிட்டாங்களா? ஆச்சு. அடே நீங்க 2 பேரும் எங்க போய் பதுங்கினாலும் உங்களை கண்டுபிடிச்சிருவேன்டா நானு. எனக்கு இந்த மாதிரி பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது. டேய் தம்பி, வேகமா வாடா. அங்கதான் இருக்கியாடா? டேய் அண்ணாவே, நம்ம பின்னாடி தான் போறோம்டா. அமைதியாரு. சரிடா. எனக்கு நல்லா தெரியும் அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. நல்ல ஐடியா. எங்க போயிட்டாங்க? அங்கதான் இருக்காங்களா? வாடா தம்பி, சீக்கிரம் வாடா. எனக்கு தெரியும்டா, இங்க தானே பதுங்கி இருக்கீங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்களா? உங்களை கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்டா. ஆச்சு ஆச்சு, சீக்கிரமா வாடா. ஆச்சு, நானும் வர்றேன்டா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு ஒரே தும்மலா வந்துகிட்டு இருக்கு. ஆச்சு, எனக்கு தலை சுத்துற மாதிரில இருக்கு. அடே தள்ளி போடா பூனை, நான் போய் உனக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வர. தள்ளி போ. ஆச்சு ஆச்சு. இதோட சுவர் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு வித்தியாசமான விஷயம் அது. உங்களை தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்டா. ஆச்சு ஆச்சு. பூக்கள். ஆச்சு. அட என்னடா இது, எனக்கு இந்த நேரம் பார்த்து ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. நான் ஒரு வழி ஆயிட்டேன். ஆச்சு ஆச்சு ஆச்சு. இங்க பாரு, அத கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அப்படியே தள்ளி போ. ஒரு முறை நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம்டா. ஆனா இந்த முறை தப்பிக்க முடியாதுடா. ஆச்சு ஆச்சு. ஓடுற தம்பி. ஆச்சு, என்னோட இந்த ஜலதோஷம் என்ன ஒரு வழி பண்ணிட்டு போல இருக்கே. அட எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா அங்கேயே. ஒரு இடமா நிக்க தெரியாதாடா உங்களுக்கு? அண்ணா, இப்ப நம்ம இந்த பக்கம் போறோம். ஓடாம நில்லுங்கடா. ஓடுங்க தம்பி, இங்க பாரு, தாவி குதிச்சிடுறோம். அந்த லக்கா அப்புறம் வந்துருவான்டா. சீக்கிரமா. இன்னைக்கு உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. ஓ ஓ ஓ, லக்கா மறுபடியும் வந்துட்டான். ஓடுறா தம்பி. டேய் தம்பி, சில நேரத்துல உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. கைய மேல தூக்குடா. சரியா சொன்னடா. நீ இப்ப என் கஸ்டடியில இருக்கு. ஆச்சு 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 ஆச்சு. இவனோட தும்பல் தான் நம்மளை இவங்க இருந்து காப்பாத்தி இருக்கு. ஆச்சு. இந்த அப்படிதான் வைக்கு. ஆச்சு ஆச்சு ஆச்சு. இந்த பொக்கே உனக்கு தாண்டா. ஆச்சு 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 ஆச்சு. இதா இத வச்சுக்க. இதா ஆச்சு. இத வச்சுக்க. ஆச்சு. இதா இத வச்சுக்க. ஆச்சு ஆச்சு ஆச்சு.
எங்க கிட்ட விளையாடினா உனக்கு இப்படிதான் ஆகும், புரிஞ்சுதா? சரியா சொன்ன. நான் இப்ப யாருன்னு காட்டுறேன்டா உங்களுக்கு. தம்பி வாடா, நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலாம், எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். அடே நில்லுகடாக. ஆச்சு ஆச்சு. நான் தோத்து போய் பின்வாங்கவே மாட்டேன்டா. ஜுரம் வந்தாலும் சரி, எனக்கு எது வந்தாலும் சரிடா. உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்க, இந்த வாங்கிக்கோ. ஆச்சோ. அந்த பூக்களை என்கிட்ட கொண்டு வராதுக்கடா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. தலையில கொஞ்சம் பூ வச்சு விடுவா. அடே விடுறா என்ன, ஒழுங்கா போயிடுறா. இங்க பாத்தியா, எங்களை மாதிரி உன்னால டான்ஸ் ஆட போடா நீங்களும் உங்க டான்ஸும். இதுக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்கடா. அடே போங்கடா இங்க இருந்து. பார்த்து ஜாக்கிரதா தம்பி. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறதுக்கு விடுங்கடா. அவன் ஓடுறான், அவனை ஃபாலோ பண்றான், சீக்கிரம். அங்கேயே நில்றா. ஒரு ஐடியா, நான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். ஒரு நிமிஷம் நில்லு. நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. பாபு இங்க பாரு. பாபு, நாம இந்த சண்டையில எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். ஓகே மகாராஜா. அவ எங்க போய் தொலைஞ்சா? அந்த கரடிகை எனக்கு பெரிய தலைவலி காட்டான். ஆனா உங்க 2 பேராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க சொல்றது தப்பு தெரியுமா? இப்போ நாங்க எந்த விஷயத்தை கையில கொண்டு வந்திருக்கோன்னு பாரு. இதுக்கப்புறமா யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதா? என்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பாத்தீங்களா? உங்களை குண்டு இன்டர் பண்ணிட பாருங்கடா. நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு பலசாலிங்களா, புரியுதா? ஒரு நிமிஷம் நில்லு. அப்படியே குரங்கு பயல விடா, 2 பேரும் தப்பிக்க முடியாதுடா. அங்கேயே இருங்கடா, அசையாம அங்கேயே இருங்க. ஏதோ வந்துட்டேன். கதவை திறடா, மொட்டை மண்டையா. கதவை திறந்துரு, இல்லைன்னா அவ்வளவுதான். நாங்கள கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவிடா. மரியாதையே கதவை தர. முதல்ல இந்த குரங்கு பையில நான் புடிச்சிடுறேன். பாபு, நீ அவன் கவனத்தை திசை திருப்பின போய் கதவு திறக்கிற. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதுடா. என் கண்ணுக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, சீக்கிரமா கதவை திறந்து விடு. கதவை திறன்னு சொல்றல, கதவை திறடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கதவை திறக்க முயற்சி பண்ணா அவ்வளவுதான்டா நீ. ஒழுங்கா கதவை திறந்து விடுறா. இல்ல நீ என்னடா பண்ணுவ? கரடிகளா? அடே குரங்கு பையில என்னடா பண்ற நீ? மரியாதையே மேல இருந்து போயிடுறா. என்ன விடுறா? அடே விடுறான்றல, சொன்னா புரியாதாடா. முதல்ல கீழே இறங்குடா. சொல்றத செய்டா, கீழே இறங்கு. நாங்க ஆயுதத்தோட தாண்டா வந்திருக்கோம். அந்த துப்பாக்கியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பூக்களோட சக்தியை பாரு. அடே மாறுடா.
வேணாண்டா, மூக்குல போட்டு போடாதீங்கடா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. அப்படியே கரடுகளா, எங்களை விட்டுடு. யாரு நான் மரம் வெட்டும் போது தடுத்து நிறுத்தினாலும் அவங்க நிலைமை கடைசியில இப்படிதான்டா இருக்கும். இன்னையோட உங்க கதை முடிஞ்சுதுடா. என்னது காயினா? என்னோட ஃபேவரட் காயினே என்கிட்ட வந்துரு. டிக்கில முள்ளு குத்துருச்சு. வழி தாக்க முடியலையே. தேடி படம் எடுத்து வருதே. ஐயோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நீதான் எங்களை காப்பாத்தனியா? எல்லாத்தையும் நீ பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா? என்ன அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணீங்களா? ஆமா, எங்க மகாராஜா தான். அவரு ஜெகதால கில்லாடி இல்லையா? அவருக்கு மட்டும் தான் இப்படி ஒரு ஐடியா கிடைக்கும். கில்லாடியா? ஆமா, நான் தான். இந்த வித்தையில நான் பெரிய கில்லாடி. இனிமே நீ பிராங்க் மாஸ்டர்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு தலை வலிக்குதே. நான் அந்த 2 கரடிகளையும் ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து என் துரதிருஷ்டம் என்னை தேடி வந்துருச்சு. இது ஏதோ சினிமாவோட சீடியாச்சே. இதை நான் எங்கெல்லாம் தேடி இவ்வளோ நாளாக அலைஞ்சிருக்கேன். ஐயா, பிராங்க் மாஸ்டரா? ஒரு வாழைப்பழத்தோடால இந்த அளவுக்குலாம் செய்ய முடியுமா? அப்படியே குரங்கு பயலுங்களா, போங்கடாங்கிறது. அப்படின்னா அந்த குரங்குங்க தான் என்னோட விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணாங்களா? அவங்க இந்த விளையாட்டெல்லாம் இந்த பிக்சரை பார்த்து தான் கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறும்பு தானே பண்றதுல கில்லாடியா? நானும் அதான்டா பண்ண போறேன். இதுக்கப்புறமா நான் பிராங்க் பண்றதுல மாஸ்டரா ஆக போறேன். பெரிய பிராங்க் மாஸ்டரா ஆக போறேன். அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன்டா. அடேங்கப்பா, எனக்கு இன்னொன்னு கிடைச்சிருச்சு. சரி, இதை இங்க வச்சுட்டு இன்னும் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமே. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வரலாம். ஐடியா. எங்க போச்சு? ஆமா சிண்டு, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? எதை எங்க வச்சிருக்கேன்னு ஞாபகம் இல்லையா? அதை தேடி கண்டுபிடிக்க நாங்க உதவி செய்யறோம். இங்க பாரு, உனக்கு சொந்தமானது இங்க இருக்கு. வாவ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அச்சச்சோ, என் பல்லு போச்சே. இது கல்லு. எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு பிடிச்ச கேரட். அந்த மரவட்டவன் வந்துட்டு இருக்கான். மரவட்டவனா? இந்த இடத்துல இத்தனை கல்லு எங்க இருந்து வந்தது? இந்த காரியத்தை நீங்க தான் பண்ணீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். காப்பாத்துங்க. அப்படி பண்ண என்ன ராஜாவா அப்படி பண்ணா? தாங்க முடியல. அவன் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவன் தாப்பா பண்ணான். இங்க பாரு நண்பா, அவனை வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் போய் அவன் கிட்ட பேசி பாக்குறேன். அறிவு கட்டவனே, என்னடா பண்ற? யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ராஜோ, எதுக்காக நீ வாழைப்பழத்தோலை இப்படி கண்டு முன்னு தெரியாம தூக்கி எறிற? நான் இதை வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வேட்டைக்காரனை எப்படி துரத்துன்றதுக்காக யூஸ் பண்ண போற ஐடியா இது. இங்க பாரு, நீ எல்லார் விஷயத்திலயும் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. என்னோட காலு, என் காலு ஒட்டிக்கிச்சு. என்னால அசைக்கவே முடியல. நீங்க 2 பேரும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த இடத்துல நான் கம்ம கொட்டி வச்சேன். இப்ப பாத்தீங்களா எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு? இனிமே தரையில ஆட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க. அடடா, ஒரு வழியாடா இத மாதிரி குறும்புத்தனம் பண்றத கத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸுக்குள்ள குறும்புத்தனம் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வச்சு நான் எதிரிகளை தோக்கடிச்சிருவேன். அப்புறம் என்கிட்ட ஒரு சின்னதா பையும் இருக்கு. மாஸ்டர் தான் என்கிட்ட சொன்னாரு, இது எப்ப தேவைப்படுதோ அப்பதான் யூஸ் பண்ணணும்னு. அப்படி இந்த பைக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்பவே அதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த அழகான வாழைப்பழத்தை பாரு.
சூப்பர். ஏய் பாபு, நான் சாப்பிட்டதுலே இது ரொம்ப அற்புதமான சாப்பாடு. ஆமா, என் பாடி ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? மகாராஜா, என்னால என் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னாச்சு? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? மாட்டியாடா அடே பைத்தியக்காரா, நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா இந்த பழம் இருக்குல்ல, அந்த பழத்துல நான் சில கோல்பால் வேலையெல்லாம் பண்ணிருக்கட்டா. அடே இங்க பாருங்கடா, உங்க 2 பேர் திமரையும் நான் அடக்கி காட்டுறேன்டா. அச்சோ இவனா? பாபு, என்னை விட்டுட்டு எங்க போற? ரொம்ப வருத்தமான விஷயம்டா. உன்னோட அன்பு பாபு உன்னை தனியா விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டால. இப்போ உன்னைய பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்டா. அந்த கம்மை நான் எடுத்துட்டேன். பாபு, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மரம் வெட்டுறவன் என் மகாராஜாவை புடிச்சு வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச விஷயத்துக்கு நான் கண்டிப்பா உதவி செய்யவே மாட்டேன். ஆமா, நீ சரியா தான் சொல்ற. ஆமா, மகாராஜா எல்லா விஷயத்திலும் பிராங்க் பண்ணாரு தான். ஆனா அவங்க யார் மனசையும் அவர் காயப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சரி வரோம். பழி வாங்குற சந்தோஷமே தனிதான்டா. ஒழுங்கு மரியாதை அவனை விட்டுட்டு நீங்க எது ஓடி ஆமா, போயிடு. மரியாதை அவரை விட்டு. நீ ரொம்ப வருத்தப்படுவ. அப்படியாடா? நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்களாடா? நீங்க பாருங்கடா, கொண்டுங்களா எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கபடி இல்லடா. இந்தடா வச்சுக்கோங்கடா. என்ன இவன் தேட தூக்கி எறிஞ்சிட்டு போறான்? ரொம்ப டேஸ்டா இருக்கு. உன் கையில இருக்கிறது சாதாரண தேடு ஒண்ணுலடா. ஒருவேளை நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா அதை டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டேன்டா. ஏய் டப்ளு, ஏய் தம்பி என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் டப்ளு, என் தம்பி அடி என்னடா பண்ண? யோய் என் மூஞ்சில நீ ஸ்ப்ரே அடிக்கிறியாடா? மாட்டிக்கினா ஒருத்தரு இப்ப உன்னோட டர்ன் தான்டா. எவன்டா அது? இங்க பாரு. சரிடா, முதல்ல நான் ஒண்ணு ஒரு வழி பண்றேன்டா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்து பார்க்கலாம். திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு? என்னோட காலு எங்கேயோ தடிக்கடிச்சு போல இருக்கு. தள்ளி போ, என்கிட்ட வராத, சொன்னா கேளு. என்னைய தொந்தரவு பண்ணாத, போ. என்கிட்ட வந்து தள்ளி இருந்து சொல்றல, கிட்ட வராத. ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டு போயிடு. அடிச்சு தூள் கிளம்பிட்டான். நண்பர்களே, நீங்க என்னோட உண்மையான விசுவாசிங்க தானே? சொல்லுங்க. இனிமே நாங்க எப்பயுமே உனக்கு விசுவாசமா இருக்க மாட்டோம். ஆஹா, வலி தாங்க முடியலையே. என்னைய பகச்சுக்கிட்ட யாரையும் நான் இது வரைக்கும் சும்மாவே விட்டதில்லடா. பாருங்கடா. இது எல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டும் தான்டா. இதுக்கப்புறமா நீ பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாத. இப்போ நீ வீக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கல, எப்படி இருக்கு? நீ இதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆயிடுவ. ஒரு வாடி போன இலை மாதிரி அப்படியே படுத்தே கிடப்ப. இவனை இப்ப என்ன பண்றது? அது வந்து இங்க பாரு, இங்க பாரு, நல்லா கவனமா பாரு. உனக்கும் இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி, நீ தைரியமா இருடா. ஆமாண்டா, நான் ரெடி. நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் இருடா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இந்த விக்கு பையில நான் ஒரு வழி பண்ணி ஆகணும். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறடா. என்னால நிக்கவே முடியல. வேண்டாடா. இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? ஒரு நிமிஷம். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எல்லா குறும்புத்தனத்தையும் நாம எப்பவும் தமாஷுக்காக மட்டும்தான் பண்ணணும். பழி வாங்குற எண்ணத்தோட எப்பவும் செய்யவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. குறும்புத்தனத்தோட எஃபெக்ட் 2 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா பண்ணக்கூடாது. ஆஹா, என்னைய மன்னிச்சிருக்கடா. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்திலயும் தப்பா நடந்துகிட்டேன். அப்படி இருந்து நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, யாரும் யாரையுமே காயப்படுத்த கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தப்பை நீ மறுபடியும் செய்யாத. ஆனா இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நல்ல ஐடியா. வாங்க, நாமளும் திரும்ப வீட்டுக்கு போலாம். வாங்க. மகாராஜா, அவங்க எல்லாம் இங்க இருந்து போயிட்டாங்க. நாமளும் வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? மகாராஜா, இந்த பாக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. ஒருவேளை இதுக்குள்ள புதையல் இருந்தா?
மகாராஜா போகாதீங்க, நில்லுங்க. எவன்டா அது? லக்கா, நீ என்ன தூங்கிக்கிட்டு தான் இருக்கியா? இல்லங்க ஐயா, தூங்கலங்க ஐயா. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியுமா? இப்ப மணி 6 தாங்க ஐயா ஆச்சு. நீ காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல, எழுந்திருச்சு இருக்க. இத வச்சுக்கிட்டு என்னோட வேலையை நான் எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுதுன்னு பாத்துருவோம். ஓடா ரைட். டேய் தம்பி, நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனா நாம பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம சாப்பாடு மொத்தமா காலி ஆயிடும்டா, புரியுதா? டப்ளு, நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கன்னு பாத்தியா? நீ வழி முழுக்க வாழைப்பழத்தோல தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. அதை வெட்டி தள்ளுன்னு, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாதுடா. வா, இங்க இருக்கிற வாழைப்பழத்தோலை எல்லாம் தூரமா தூக்கி போடு. இந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு உதவி பண்ணு. இப்போ நான் இந்த ஸ்கேட்டிங் போர்டோட நல்லா வேகமா டிராவல் பண்ண முடியுது. அந்த கரடி பயல்களால என்ன பிடிக்கவே முடியாது. ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணி பாரு. தேன்ல தொட்டு சாப்பிடுற பனானா சூப்பரா இருக்கும். நீ ரொம்ப சரியா சொன்னடா. யார் அது? காட்டுல இந்த மாதிரி கத்துறதுக்கு ஒரே ஒரு கிறுக்க பையன் மட்டும் தான் அது இருக்கான். லக்கா தானா? ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டா. இதை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியாதே. நாங்க தான் இந்த காட்டோட ரட்சகர்கள். நாங்க இந்த காட்டை பாதுகாக்கிறவங்க. லக்கா, உனக்கு எதுவும் அடிப்படல? நாங்க நல்லா கவனிச்சுக்குவோம். இவனுக்கு ஏதோ எக்குத்தப்பா நடந்திருக்கடா தம்பி. டேய் அண்ணா, நீ இதை கவனிச்சியோ? அண்ணா, அட இது என்னது? வாழைப்பழ தோளால தான் இந்த லக்காவுக்கு பலமா அடிபட்டுருக்கடா. அது நான் வேணும்னு அப்படி எல்லாம் செய்யலடா. நாம இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம்டா. வாடா. என்னால வலி தாக்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குதே. என்ன நீ தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா லக்கா. அதோட இது என்னோட தப்பு இல்ல, எல்லாத்தையுமே இவன் தான் செஞ்சான். என்ன மன்னிச்சிடுடா. இனிமே நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன். சோ சாரி. வலி இப்ப பரவாயில்லையா உனக்கு? எனக்கு பயங்கரமா வலிக்குதே. டேய் அண்ணா, அவனை பார்த்தா வலியால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்னடா பண்றது? இப்ப நம்மளால இவனுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் தான்டா செய்ய முடியும். இவனை நல்லா கவனிச்சுக்கணும்டா, சரியா? நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அண்ணா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவனை தனியா விட்டுட்டு போக முடியாதுடா. சரியா சொன்ன. இங்க பாருங்கடா, உங்க 2 பேராலையும் என்னால இப்ப கொஞ்சம் கூட அசையவே முடியலடா. அதனால நீங்க தான்டா என்ன நல்லபடியா கவனிச்சுக்கணும். என்ன கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது தான்டா. ஆமாண்டா, நான் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன், கவலைப்படாத. அட அத கொஞ்சம் பாருடா. இப்ப இவனுக்கு வலி குறைஞ்சு போச்சா? என்னது? இல்ல ஏமாடியோ, எனக்கு வலி தாங்கவே முடியலையே. ரொம்ப வலிக்குதே, என்னால தாங்க முடியலையே. நான் இப்ப கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. சீக்கிரமா போய் சாப்பிட ரெடி பண்ணி கொண்டு வாங்கடா. தம்பி, சீக்கிரமா போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. நான் போய் கொஞ்சம் பேண்டேட் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரமாதம்டா. இந்த காரணத்தை சொல்லியே கொஞ்ச நாளைக்கு இவங்க 2 பேரையும் நல்லா வேலை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் வலிக்குதே. இந்த 2 குண்டு கரடிகளையும் என்னால நல்லா வேலை வாங்க முடியும். நீ இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருந்தியாடா? ஏண்டா நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா? என்னால எப்படிடா நிக்க முடியும்? சரி பரவாயில்ல, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் உனக்கு பேண்டேட் போட்டு விடுறேன். மெதுவாடா. டேய் எனக்கு வலிக்குதுடா. டேய் பொறுமையா போட்டு விடுறா. டேய் என் வலது கை வலிக்குதுடா, விடுறா. ஓகே, நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற விக்கு? இது ரொம்ப நல்ல நாள். நீ போய் கொஞ்ச நேரம் அப்படியே சூரிய வெளிச்சத்துல உட்காரு. இந்த பழம் நல்லா தாண்டா இருக்கு. வெயிலும் கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா. ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. நான் வேணா இப்பவே போய் கொடை எடுத்துட்டு வந்துட்டோமா? கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் விசிறி எடுத்து விசிறி விடு. ஓகே, டன். அடடா சூப்பரா இருக்குடா. பிரமாதம்டா. நான் இதோ வந்துடுறேன்.
இந்த தண்ணி. ஏட்டா உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த வெந்நீரை குடிச்சு நான் கம்மியான சூடு தானே எடுத்துட்டு வந்தேன். இப்போ அது ஆறிடுச்சு. நீ போய் எனக்கு கொஞ்சம் தேடி எடுத்துட்டு வாடா. எனக்கு தேடி இப்பவே வேணும்டா. இந்த நிமிஷமே வேணும். நீ போய் சீக்கிரம் தேடி எடுத்து. சரி கொஞ்சம் பொறுமையா இரு. நான் போய் எடுத்துட்டு வரேன். இதோ நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சீக்கிரம் போடா டபுளு. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. எனக்கு தேவையான அளவுக்கு நீ சீக்கிரமா நடந்து போடா. சீக்கிரமா நடந்து போடா. ஏ லக்கா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. என்னடா இது? இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. என்னால இதெல்லாம் சாப்பிடவே முடியாதுடா. இரு டபுள் உனக்காக மீன் எடுத்துக்கிட்டு வரோம். அண்ணா, நாம எத்தனை நாளைக்குடா இந்த லக்காவுக்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? இந்த லக்கா கம்ப்ளீட்டா சரியாகிற வரைக்கும் நாம இப்படி தாண்டா பண்ணணும். அது வந்து டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 100 நாள் ஆகுமாப்பா. ஒருவேளை இன்னும் கூட நாள் ஆகலாம். என்னடா சொல்ற? அவன் எதை பார்த்து இப்படி சொன்னான்னு தெரியல. 1 2 3 4 5 6 7 இல்ல, இன்னும் எத்தனை நாள் மீதி இருக்கு? டேய் தம்பி, சாப்பாடு ரெடி பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சுடா. வா. சரி. இதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா இங்க ஓடி விளையாடலாமே. ஹலோ. டேய் லக்கா, ஒரு வாரமா நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட இருந்து இன்னும் ஒரு மரம் கூட எனக்கு வரல. அது வந்து என்னன்னா, அது வந்து ஐயா, அந்த மரத்தை வெட்டும் போது எனக்கு ரொம்ப பலமான அடிபட்டுருச்சு ஐயா. நான் கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன நீ பைத்தியம் நினைச்சியா? நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செய். நான் கேட்ட மரத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. இல்லனா நீ இந்த வேலையை விட்டு போயிடு. கண்டிப்பா செய்றேன் ஐயா. நான் இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கே. ஏ லக்கா, இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? உனக்கு வேற ஏதாவது வேணுமா? சீக்கிரம் சொல்லு. இப்போ நான் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து விடுதலை ஆகணும். அப்பதான் என் வேலையை ஆரம்பிக்க முடியும். டேய் பப்ளு, டபுளு, இங்க பாருங்கடா. என்னால என்னோட கைகளை அசைக்க முடியுதுடா. இதுக்கப்புறமா என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன். இது ரொம்ப நல்ல விஷயம். இல்ல, டாக்டர் 100 நாள் டைம் சொல்லிருக்காருல்ல, அவர் சொன்னதை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும்ல. அதுவும் சரிதான். இல்லடா, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லடா. வேண்டாம் பாரு லக்கா. என்னடா இது? நான் எப்படியாவது நாளைக்கு வேலைக்கு போயே ஆகணும். இல்லைன்னா முதலாளி வேலையை விட்டே தூக்கி விடுவாரு. என்னோட செயின்ஸ் அங்கதான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ்டர் எஸ்கேப் ஆயிட்டா. காலை யாரும் மிதிச்சிட்டாங்க. டேய் லக்கா, நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் உடனே ரெடி பண்ணி தரேன். ஆமாண்டா, நானும் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். அடே, நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன்லடா. நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கடா. புரிஞ்சுதாடா? லக்கா, ஒருவேளை உனக்கு என்னோட உதவி தேவைப்படுச்சுன்னா 100% முழுமையா ரெடி ஆயிட்டா. என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட்டுட்டு நீங்க 2 பேரும் வெளியில கிளம்புங்கடா. நிஜமாவா? ஆமாடா, வெளியில போங்கடா. டேய் லக்கா, இது பொடி. பிரமாதம், சூப்பர். ரொம்பவே நல்லா பண்ற. நான் ரெடி ஆயிட்டேன். பாத்துட்டீங்களா? 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கடா. அப்ப சரி லக்கா, இப்ப ஃபுல்லா ரெடி ஆயிட்டான் போல. நாம வேணா வீட்டுக்கு போலாம், வரியா? நீ சரியா சொல்லடா தம்பி, இவன் ரெடி ஆயிட்டான். நாம இப்ப உடனே வீட்டுக்கு போயிடலாம்டா. நான் நிறைய தேன் சாப்பிட போறேன். ஒரு நாளைக்கு 3 வேளை கூட சாப்பிடுவேன். ஏய் சூப்பர். ஒரு வழியோட இந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்சு விட்டா.
எனக்கு இப்ப என்ன ஆச்சு? என்னால என் கையை தூக்கவே முடியலையே. என்னோட உடம்பு மொத்தமும் மறுத்து போன மாதிரி இருக்கே.